ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி பேக் பேட்டிஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். மைதா ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள் அண்ட் பட்டர் ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஒரு டோ பதத்தில் பிசைஞ்சு எடுக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பட்டர் போட்டிக்கிறனால இது ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி பிசைஞ்சாலே போதும். சாஃப்டான டோ எங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கு பிறகு இது ஒரு சப்பாத்தி மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கி கட்டர் அப்படி இல்லாட்டி இதே மாதிரி ஒரு டம்ளர் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 1 கப் மாவுக்கு 7 ரவுண்ட்ஸ் கிடச்சிக்குது. அதோட ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணி அண்ட் இதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இது லைட் கோல்டன் ப்ரௌன் வரங்காட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது தான் ஃபில்லிங். நாங்கள் இப்போ ஃபில்லிங் தான் ரெடி பண்ணிக்கொள்கிறோம் பேட்டிஸுக்கு. இதுக்கு நீங்கள் தேவைன்னா வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் கொஞ்சமாக பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாயில் பண்ணி வச்சிக்கிற கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகா மஞ்சத்தூள் அண்ட் மிளகாய்த்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொண்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்லிங்கை இப்போ ஒரு சைடில் வைங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிற ரவுண்டை எடுத்து இதே மாதிரி கொஞ்சமாக சைடை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடை ப்ரெஸ் பண்ணி எடுத்து நடுவில் ஃபில்லிங் வச்சு நாங்கள் செஞ்சுக்கிற ஃபில்லிங்கை வச்சு இதே மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி கொண்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. நாங்கள் கையால் பிசைஞ்சாலே இதே மாதிரி ஒட்டிப்படும். இவ்வளோ தான். இப்போ பேக்கிங் ட்ரே ஒன்று எடுத்து அதை நல்லா ஆயில் ஆட் பண்ணி எக் வாஷ் பண்ணிக்கோங்க. எக் வாஷ் பண்ணால் பேக் பண்ணி வரப்போக்கல நல்ல ஒரு கோல்டன் கலர் எங்களுக்கு கிடைக்கும். 175 செல்சியஸில் ஒரு 25 or 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸ். அவ்வளோதான். எங்களோட டேஸ்டியான பேக் பேட்டிஸ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.